இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, இயற்கை குளியல் முறை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். குளியல் முறைனா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இயற்கையான குளியல் முறைகள் எதுவும் இருக்குதா, அதோடைய பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குளியல் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, குளியலுங்கிறது உடம்புல இருக்க அழுக்குகள் எடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. அது அழுக்குகள் எடுத்தாலும் கூட இன்னொரு அர்த்தம் இருக்குது. குளியல் அப்படின்னா உடம்பை வந்து குளிர்விக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். உடம்பை குளிர்விக்கணும். எப்படி உடம்பை குளிர்விக்கிறது அப்படின்னா, உடம்புல இருக்கிற நவதுவாரங்களும் குளிர்ச்சி ஆகணும், அதில் தண்ணீர் படணும், நீர் படணும். பட்டு அது மட்டும் இல்லாமல் உடம்பு முழுக்க தண்ணீர் படணும். இது மூலமாக உடம்பை குளிர்விக்கிறது. முக்கியமாக நவதுவாரங்கள் வந்து தண்ணீர் பட்டு குளிரணும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல மற்ற பகுதிகளும் கூட குளிரணும். அது பேர் தான் வந்து குளிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதோட சேர்த்து நம்ம அழுக்கு எடுக்கிறதுக்காகவும் குளிக்கிறோம். உடம்புல இருக்கிற அழுக்குகள்லாம் போகணும். அப்போ வெறும் தண்ணியை போட்டு நம்ம வந்து குளிக்கிறத விட அதோட சில பொருட்கள் வச்சு பயன்படுத்திக்கிட்டு குளித்தோம்னா நல்லாயிருக்கும். அப்படி தான் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நிறைய குளியலுக்காக நிறைய இயற்கையான விஷயங்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி ரசாயன பொருட்கள், வேதிப்பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இதனாலேயே நிறைய பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிச்சது. இது மட்டும் இல்லாமல் விட்டமின் குறைபாடுகள், மினரல்ஸோட சில குறைபாடுகள், இது மாதிரிலாம் உடம்புல நிறைய வர ஆரம்பிச்சது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த வேதிப்பொருட்கள் பயன்படுத்தினது தான். அப்போ இயற்கையான குளியல் முறைகளை, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயங்களை நம்ம திரும்பவும் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம திரும்ப ஒரு இயற்கை வாழ்வியல் முறைக்கு போயிடலாம். இன்னும் நம்மளுடைய ஆரோக்கியமும் அதிகமாகும். அது பற்றிய ஒரு சிறிய விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ அதாவது என்னன்னா, அதிகாலையில் எழுந்து குளிக்கிற பழக்கம் இருக்கணும். அதிகாலையில் தான் குளிக்கணும். 4 மணிலேருந்து 5 மணி 6 மணி அந்த மாதிரி நேரங்களில். அது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சிடணும். அதுவும் பச்சை தண்ணிலாம் குளிக்கணும். அதாவது குளித்த நீர்னு சொல்கிறாங்கல்ல, அதில் தான் குளிக்கணும். அதிகாலையில் குளிச்சிடணும். இதுதான் வந்து முதல்ல சொல்கிற ஒரு வழிமுறை. சுடுதண்ணி குளிக்கலாம். ஆனால் எப்போ குளிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு சில காலகட்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் சுடுதண்ணி குளிக்கலாம். ஆனால் சுடுதண்ணியை அப்படியே சுடுதண்ணியாக குளிக்கக்கூடாது. சுடுதண்ணியை வந்து பச்சை நீர், அதாவது பச்சை தண்ணியோட கலந்து வெளாவி குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மிக்ஸ் பண்ணுறது, மிக்ஸ் பண்ணி அந்த வெளாவி அந்த தண்ணியில் குளிக்கணும். அதாவது தண்ணியில் சூடு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் தண்ணியில் இருக்கிற வேண்டிய எல்லா மினரல்ஸும் அதில் இருக்கணும். அப்போது அது பேர் தான் வந்து வெளாவி குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குளிக்கலாம். ஆனால் பச்சை தண்ணியில் அதிகாலையில் குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சரி, குளிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு. குளிக்கிறதுக்கு சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தக்கூடாது. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். இதெல்லாமே வேதிப்பொருட்கள். ஆனால் அதுக்கு பதிலாக என்னென்ன பயன்படுத்தலாம்னா, கடலை மாவு பயன்படுத்தலாம், அரிசி மாவு பயன்படுத்தலாம், பைத்த மாவு பயன்படுத்தலாம், நலுங்கு மாவு பயன்படுத்தலாம், சீயக்காய் பயன்படுத்தலாம். இது எல்லாமே நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது எல்லாமே உங்கள் உடம்புல இருக்கிற அழுக்குகளை மட்டும்தான் எடுக்கும் ஒழிய உடம்புல இருக்கிற கொழுப்புகளையோ இல்லை வேறு தோலில் எந்த பிரச்சனைகளையுமே உண்டு பண்ணாது. அதனால இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வேப்பம் பொடி பயன்படுத்தலாம். ரோஜா இதழ்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுட்டு உடம்புல தேய்ச்சி, இல்லை மற்ற பொருட்கள் நான் ஏற்கனவே சொன்ன பொருட்கள் பயன்படுத்தும் போது அதோட கலந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பெண்களாக இருந்தாக்க விரலி மஞ்சள் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். குளிக்கும்போது எப்போவுமே தலையிலேருந்து தான் தண்ணி ஊற்றணும். ஏன் தலையிலேருந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தலையிலேருந்து ஊற்றும் போது தான் உடம்போட உஷ்ணம் ஒரு சரியான ஒரு நிலையில் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்காக தலையிலேருந்து தான் ஊற்றணும். பச்சை தண்ணியில் குளித்தா தலையிலேருந்து ஊற்றணும். சுடுதண்ணியில் குளிச்சிங்கன்னா கால்லேருந்து ஊற்றிட்டே வரணும். முதல்ல காலில் ஊற்றணும்,
அதுக்கப்புறம் இடுப்பு, அதுக்கப்புறம் தோள்பட்டை, அதுக்கப்புறம் தலை, இப்படி நீங்கள் ஒரு இதாக தான் மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கணும். சரி, புதுசாக ஒரு ஊர் போகிறோம், அந்த ஊரில் இருக்கிற தண்ணி நமக்கு செட் ஆகுமா என்னன்னு ஒரு சந்தேகம் வரும். இது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான். ஏன்னா ஒரே ஊரில் குளிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வரதில்லை. ஆனால் ஊர் மாறி மாறி இல்லை புதுசாக ஒரு ஊர் போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த புதுசாக இருக்கிற தண்ணியை என்ன பண்ணுறது, அந்த தண்ணியை எப்படி பயன்படுத்தி குளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல கையில் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதை ஊற்றி நெஞ்சில் தேய்க்கணும். திரும்ப கொஞ்சம் கையில் ஊற்றி உச்சந்தலையில் தேய்க்கணும். திரும்ப கொஞ்சம் கையில் தண்ணி ஊற்றி வாயில் போட்டு கொப்பளிக்கணும். கொப்பளிச்சுட்டு ஒரு நிமிடம் இல்லை 2 நிமிடம் கழித்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கணும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி குளிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து எப்படியும் செட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு சளி கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்காது. அப்படி மீறி சளி பிடிச்சாலும் கூட உங்களுக்கு நல்லது தான், நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம சில வீடியோக்களை சொல்லியிருப்போம், அப்படி சளி பிடிச்சிருச்சு உங்கள் உடம்புல அப்படின்னா ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு எதிர்ப்பு சக்தி ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதனால் சளி ஓரளவு பிடிச்சாலும் நல்லது. ஆனாலும் பிடிக்காம அதை வச்சு குளிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணலாம். அடுத்தது, ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. காலை மாலை 2 வேளை வந்து குளிக்கிறது நல்லது. அதுவும் பகல் அதிகமாக வேலை செய்கிறவங்க இரவு நேரத்தில் கண்டிப்பாக குளிக்கணும். அப்படி குளிக்கும்போது உங்கள் உடல் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியாகவும் சுத்தமாகவும் இருக்கும். அப்போ குளிச்சுட்டு படுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு உறக்கம் கிடைக்கும். அதாவது தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க, சரியாக ரத்த ஓட்டம் இல்லாதவங்க, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்கலாம் நல்லா குளித்ததுக்கப்புறம் உடம்பு நல்ல உஷ்ணம் கிடைக்கும். அந்த உஷ்ணத்தில் நல்லா தூங்க முடியும். ஆனால் குளித்த உடனே படுக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு படுக்கணும். சரி, இந்த மாதிரி இந்த இயற்கை குளிக்கிறதுனால என்ன நமக்கு வந்து நன்மை, ஏதாவது ஒரு நன்மை இருக்கணும் இல்லையா? இப்போ ஓவராலாக இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. ஆனால் ஒரு ஓவராலாக இயற்கை குளியல்னால ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் இருக்குது. உடம்பு வந்து உங்களுக்கு சுத்தமாகுது, உடம்பு வந்து உங்களுக்கு குளிர்ச்சி ஆகுது, மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும், அது என்ன மனசு வந்து அமைதியாகுது அப்படின்னா, நீங்கள் தலையில் தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி உங்கள் உச்சந்தலையில் பட்டு, நல்ல உச்சந்தலையில் பட்டு தலையில் இருக்க எல்லா நரம்புகளுமே நல்லா குளிர்ச்சி ஊட்டும் போது நீங்கள் என்னதான் படப்படப்பாக இருந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த குளியல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படப்படப்பெல்லாம் கொஞ்சம் குறையும். அப்போது அந்த தலையில் தண்ணி படுறதுங்கிறது அவ்வளோ நல்லது. கழுத்தோடு குளிக்கிறது அப்படிங்கிறது கூடுமானதையும் தவிர்த்துங்க. சரி, தவிர்க்க முடியாத நேரங்களில் வேணால் கழுத்தோடு குளிக்கலாம். ஆனால் தலையிலேருந்து குளிக்கிறதுங்கிறது தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்ன குளியல் முறையில் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் கீழே இருக்கிற பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.